So children, நாம வந்து பேசிக்கா JJ Thomson எக்ஸ்பெரிமெண்ட்டும் Millikan's oil drop method to determine the charge of the electron பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்களா, ஆட்டம்ஸ் ஆர் இன்டிவிசிபிள் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆட்டம்ஸ் தான் பேசிக் பிளாக்னு. JJ Thomson அந்த எக்ஸ்பெரிமெண்ட் டிஸ்ப்ரூவ் பண்ணினார் இல்லையா, ஆட்டமை உடைச்சு அதுல இருந்து எலக்ட்ரான் ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகிள் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் அந்த ஆட்டம் உள்ள என்ன இருக்கும், அப்ப இன்னும் வேற என்ன பார்ட்டிகிள்ஸ் இருக்கு, அந்த ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தது. JJ Thomsonே முதல்ல ஒரு மாடல் சஜஸ்ட் பண்ணினாரு. என்ன மாடல்? அதுக்கு பேரு வாட்டர்மெலான் மாடல், பிளம் புட்டிங் மாடல்னு பேரு. அதுல என்ன சொன்னார்னா, ஆட்டம்ல நியூட்ரலா இருக்க ஆட்டம், அதனால அதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற அதே அளவு பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கணும், அப்பதான் அது நியூட்ரலா இருக்க முடியும். அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் ஒரு பெரிய ஸ்பியரா இருக்கு. ஒரு ஆட்டம்னா அதுல யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ், அந்த பிங்க் கலர்ல இருக்கு இல்லையா, அதுதான் பாசிட்டிவ் சார்ஜ். அதுல வந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எம்பெட் ஆயிருக்கு. எப்படி ஒரு வாட்டர்மெலான்ல அந்த ஃபிளஷ் ஃபுல்லா இருக்கும், அது மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ். சீட்ஸ் எல்லாம் எப்படி எம்பெட் ஆயிருக்கும், அது மாதிரி எலக்ட்ரான்ஸ் எம்பெட் ஆயிருக்குன்னு சொல்லி சொன்னார். ஆட்டமோட சைஸ் கிட்டத்தட்ட ஒரு 10⁻⁻10 மீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பட் இந்த மாடலை வச்சுட்டு அவரால் he could not explain why the atoms are giving out the line spectrum. இந்த டிஸ்சார்ஜ் டியூப்ல, நம்ம டியூப் லைட் மாதிரி டிஸ்சார்ஜ் டியூப்ல கேஸஸ் வச்சு அது வழியா கரண்ட் அனுப்பும்போது ஒரு லூமினஸ் பாசிட்டிவ் காலம் வந்ததுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அது மாதிரி எதனால அந்த காலம் எல்லாம் வருது, why the spectrum is coming out அப்படின்னு சொல்ல முடியல அவரால். அதனால இந்த JJ Thomson மாடலை ரொம்ப அக்செப்ட் பண்ணல. அதுக்கப்புறம் அவரோட ஸ்டூடெண்ட் ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிறவரு இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினார். அவரோட அட்வைஸ் படி அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, அந்த ரூதர்ஃபோர்டோட ஸ்டூடெண்ட்ஸ் கீகர் அண்ட் மாட்சன் பேர், அவங்க வந்து ஒரு ஃபேமஸ் ஆல்பா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆக்சுவலி இந்த ஸ்டேட் போர்ட் புக்ல பார்த்தா அந்த QR ஸ்கேன் கோடு கொடுத்துருக்காங்க. அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தா எக்ஸ்பெரிமெண்ட் நல்லா பார்க்கலாம், 3D வியூ. பட் ஸ்கீமேட்டிக் டயக்ராம் மட்டும் கொடுத்துருக்கோம். நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல என்னன்னா 1911 பண்றாங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட். கீகர் அண்ட் மாட்சன் என்ன பண்ணாங்க, ஒரு நேச்சுரல் ஆல்பா சோர்ஸ் அப்படின்னா என்னன்னா, சில பார்ட்டிகிள்ஸ்லாம் சில சப்ஸ்டன்சஸ்லாம் நேச்சுரலாவே ஆல்பா பார்ட்டிகிள் எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்படி நம்ம இந்த ரேடியம் டயல்டு வாட்சஸ்ன்னு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த அது ராத்திரில பார்த்தா அதுல வெளிச்சம் தெரியும், அது தானாவே பார்ட்டிகிள்ஸை எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க ரேடியோ ஆக்டிவிட்டின்னு படிச்சிருப்பீங்க கெமிஸ்ட்ரியில. ஸோ அந்த மாதிரி நேச்சுரல் ஆல்பா எமிட்டர்ஸ். இங்க வந்து ஒரு பொலோனியம் சாம்பிள் எடுத்துக்கிறார். அதை வந்து ஒரு லெட் பிளாக்குள்ள, ஏன்னா அந்த ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் எல்லா பக்கமும் செதறி ஓடிடக்கூடாது, லெட் வந்து ஆல்பாவோட அப்சார்பர், அது லெட் பிளாக்குள்ள வச்சு சின்ன ஹோல் ஒண்ணு போட்டிருக்காரு நடுவுல. அந்த ஹோல் வழியா மட்டும்தான் அது வெளியில வர்ற மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. சோ இந்த வரக்கூடிய இந்த ஆல்பா பார்ட்டிகிள்ஸை இன்னும் பிராடா போகாம, இப்படி நல்லா அகலமா போகாம ஒரு தின் ஸ்ட்ரீம் ஆக்கிறதுக்காக திரும்ப லெட் ஸ்கிரீன் வச்சிருக்காரு. ஏதாவது இப்படி போச்சுன்னா அது கேப்சர் பண்ணிடும். இந்த சின்ன ஓட்ட வழியா வர்றது மட்டும் அப்படியே சேனலைஸ் ஆகி காலிமேட் ஆகி வர்ற மாதிரி தின் ஆல்பா பார்ட்டிகிள் பென்சில கொண்டு போய் ஒரு கோல்டு ஃபாயில், இதுக்கு பேரு ஆல்பா கோல்டு, ரூதர்ஃபோர்ட்ஸ் ஆல்பா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட், கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்னே பேர். இந்த கோல்டு ஃபாயிலோட சைஸ் பாத்தீங்கன்னா 10⁻⁷ மீட்டர்ஸ் திக்னஸ் தான். ஏன்னா 2 ஆட்டம்ல ஹிட் பண்ணிடக்கூடாது, ஒரே ஒரு கோல்டு ஆட்டம்ல மட்டும் இது படணுங்கிற எய்ம்ல அது அவ்வளவு தின் கோல்டு ஃபாயில் எடுத்திருக்காரு. எடுத்துட்டு அது மேல இந்த ஆல்பா பார்ட்டிகிள்ஸை இன்சிடென்ட் பண்ண வச்சா அங்கேருந்து ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் ஸ்கேட்டர் ஆச்சு. ஆக்சுவலி இன்னொரு டயக்ராம் காட்டுறது கொஞ்சம் பெட்டரா புரியும். So you can see இந்த அரேஞ்ச்மெண்ட்ல பார்த்தா தெரியும். இங்க இருந்து ஆல்பா பார்ட்டிகிள் சோர்ஸ் வருது, ஆல்பா பார்ட்டிகிள் இஸ் கம்மிங் அவுட். அது போய் நீங்க இருக்க கோல்டு ஃபாயில்ல ஹிட் பண்ணுது. ஹிட் பண்ண உடனே எல்லா பக்கமும் அது ஸ்கேட்டர் ஆகுது. உங்களுக்கு தெரியும் இந்த 1ங்கிறது நேர ஸ்ட்ரெயிட்டா போன பார்ட்டிகிள்ஸ் 1ன்னு சொல்லியிருக்காங்க. 2, 3 எல்லாம் அப்படி ஸ்கேட்டர் ஆனது, 2, 3, 4 அதெல்லாம் ஸ்கேட்டர் ஆன பார்ட்டிகிள்ஸ். இந்த பார்ட்டிகிள் ஸ்கேட்டர் ஆகுறது அப்படின்னு தெரியறதுக்கு போன டயக்ராம்ல ஒரு மைக்ரோஸ்கோப்பை வச்சு மூவ் பண்ணோம். இங்க வந்து ஜிங்க் சல்ஃபைடு கோட் பண்ணின ஒரு ஃப்ளூரசன்ட் ஸ்கிரீன் இப்படி சர்க்குலர் ஷேப்ல வச்சிருக்காங்க. ஸோ எங்கெல்லாம் போய் இந்த ஆல்பா பார்ட்டிகிள் ஹிட் பண்ணுறதோ அங்கெல்லாம் இங்க வந்து அந்த இடம் பிரைட்டா க்ளோ ஆகும், லைட் வரும் அங்கேருந்து. ஸோ இந்த லைட் வர்ற இடத்துல எல்லாம் ஆல்பா பார்ட்டிகிள் வந்திருக்கு. இந்த ஆல்பா பார்ட்டிகிளை போய் இங்க கோல்டு ஃபாயில் இந்த சோர்ஸ் ஆஃப் பண்ணிட்டா இங்க எங்கேயுமே க்ளோ இல்லை. இந்த சோர்ஸ் ஆன் பண்ணா இது போய் ஆல்பா பார்ட்டிகிள் கோல்டு ஃபாயில்ல பட்டு 4வது திசையில ஸ்கேட்டர் ஆயிருக்கு. அப்படிங்கிறது ஸ்கேட்டர் ஆயிருக்குன்னா இங்க எல்லாம் லைட் தெரியும் குட்டி குட்டியா, அது மூலமா அது ஸ்கேட்டர் ஆயிருக்கு அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இதுதான் எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட்.
ஸோ இதை வந்து either ஜிங்க் சல்ஃபைட் ஃப்ளூரசன்ஸ் ஸ்கிரீன் வச்சு பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு மைக்ரோஸ்கோப்பை வச்சு அந்த மைக்ரோஸ்கோப்பை இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு போய் எங்கெங்கெல்லாம் அந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டர் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். ஸோ என்ன கண்டுபிடிச்சாங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா அவங்க பண்ணும்போது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வென்ட் ஸ்ட்ரெயிட், நேரா போய் ஹிட் ஆச்சு இல்லையா, ஸ்ட்ரெயிட்டா, அங்க செம்ம பிரைட்டா இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மெஜாரிட்டினா எவ்வளோ, கிட்டத்தட்ட 99.86% ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வென்ட் ஸ்ட்ரெயிட். ஒரு 100 பார்ட்டிகல் அனுப்பினா கிட்டத்தட்ட ஒரு 19 பார்ட்டிகல்ஸ் கிட்ட நேரா போயிடுச்சு, அது ஒண்ணுமே ஆகாம. few particles, very few particles இங்க எழுதுறேன் நான். So 99.8% goes straight, ஒன்னும் ஆகாம டிஃப்ளெக்ஷனே ஆகாம ஸ்ட்ரெயிட்டா போயிடுச்சு. very few particles were deflected through small angle, ஒரு 1 degree 2 degree அப்படி very few particles. அதுல இன்னும் few, some of the alpha சொல்லுங்க, few சொல்லக்கூடாது, இங்க சொல்லணும்னா கரெக்ட் வேர்டு some of the particles were deflected through small angles. சம்னு சொல்றோம் ஏன்னா கொஞ்சம் நம்பர் இதை விட மேல கம்மி, இதை விட கம்மி, பட் ரொம்ப அதிகம். வெரி ஃபியூனா 1 in 1000 they were deflected through angle more than 90 degree. இதுதான் அவங்க அப்சர்வ் பண்ணாங்க. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு பெட்டரா புரியும். இந்த ஆல்பா பார்ட்டிகல்ஸ் நேரா அனுப்புறாங்க, 1 2 3 4 போட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும், அவ்வளவும் இந்த எலக்ட்ரானை போய் ஹிட் பண்ணா கூட நேரா போயிடுச்சு பார்ட்டிகல்ஸ். ஆனா யார் பாருங்க அனுப்புறதுல மொத்தமா எத்தனை 3 6 7 ஆல்பா பார்ட்டிகல்ஸ் போட்டிருக்காங்க. 7ல 4 of them went straight, you can see. ஒன்னு வந்து டிஃப்ளெக்டட், இப்படி நேரா போக வேண்டியது இப்படி சின்ன ஆங்கிள் ஸ்மால் ஆங்கிள் டிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இந்த இன்னொன்னு பார்த்தா இப்படி அப்படியே ஃபுல்லா 180 டிகிரி திரும்பி இருக்கு போனதுல இருந்து, மோர் தென் 90 டிகிரி டிஃப்ளெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் கோ ஸ்ட்ரெயிட். இது வந்து அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாரு எல்லாமே நேரா போயிடும்னு. ஆனா எல்லா பார்ட்டிகல்ஸும் நேரா போயிருந்திருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாரு கீகர் அண்ட் மாட்சன். ஆனா என்ன அப்சர்வ் பண்ணினாங்க, அனுப்புறதுல மெஜாரிட்டினா 99% ஆஃப் தெம் கோ ஸ்ட்ரெயிட். ஒரு some of them are deflected through small angles, கொஞ்சம் ஆங்கிள். very few of them were deflected through larger angles, more than 90 degree. ஸோ அப்புறம் ஒரு கிராஃப் வரைஞ்சாங்க. 0 டிகிரி ஸ்கேட்டர் ஆன பார்ட்டிகிள் எவ்வளவு நம்பர், 10⁻7 பார்ட்டிகல்ஸ் 0 டிகிரி ஸ்கேட்டரிங்ல போயிருக்கு. அப்ப 20 டிகிரில எவ்வளவு பார்ட்டிகல்ஸ் டிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, 40 டிகிரில எவ்வளவு பார்ட்டிகல்ஸ், 60ல எவ்வளவு அப்படின்னா ஸ்கேட்டரிங் ஆங்கிளுக்கும் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் டிஃப்ளெக்டடுக்கும் ஒரு கிராஃப் வரைஞ்சாங்க. சோ இதுல இருந்து என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வராருன்னா, ரூதர்ஃபோர்டோட அசிஸ்டன்ஸ் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸ் என்ன, 3 முக்கியமான விஷயம். மோஸ்ட் ஆஃப் தெம் கோ ஸ்ட்ரெயிட், some of them are deflected through small angle, few were deflected through angle greater than 90 degree. இதுல இருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு ரூதர்ஃபோர்ட் வராருன்னா, நேரா போகுது அப்படின்னா most space inside the atom, more than 99% is empty. எம்டி ஸ்பேஸ் வழியா போகும்போது ஆட்டம் இப்படி இருக்குன்னா எம்டி ஸ்பேஸ் நிறைய இருக்கிறதுனால அந்த எம்டி ஸ்பேஸ் வழியா போறதுலாம் நேரா போயிடுது. எலக்ட்ரான்ஸ் அங்கங்க இருக்கு, எலக்ட்ரான்ஸ் அந்த எலக்ட்ரானை போய் ஹிட் பண்ணினா கூட ஆல்பா பார்ட்டிகிள் நேரா போயிடுது, ஒண்ணு டிஃப்ளெக்ட் ஆகாம. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரான் சைஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆல்பா பார்ட்டிகிளோட சைஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நம்ம கொலிஷன்ஸ் 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம். M1 M2 ரெண்டு ஆப்ஜெக்ட் கொலைட் ஆச்சுன்னா அதுக்கு வெலாசிட்டி v1 v2 ஆனா if M2 is very much smaller than M1, v1 will remain the same, அதே ஸ்பீட்ல அது போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். so it is not disturbed. so ஆல்பா பார்ட்டிகிள் கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரான் சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால அது பாட்டு நேரா போகுது. பட் இந்த ஆல்பா பார்ட்டிகிள் நியூக்ளியஸ் கிட்ட போயிடுச்சுன்னா அப்ப அந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் த நியூக்ளியஸ் இந்த ஆல்பா பார்ட்டிகிளும் பாசிட்டிவ் சார்ஜா இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப தூரத்துல, நியூக்ளியஸை விட கொஞ்சம் தூரத்துல போனா இட் இஸ் டிவியேட்டட் த்ரூ ஸ்மால் ஆங்கிள். நியூக்ளியஸ்க்கு ரொம்ப கிட்ட போயிட்டா, டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி ஆயிடுச்சுன்னா அந்த ஃபோர்ஸ் ஆஃப் ரிபல்ஷன் பிகம் சோ ஸ்ட்ராங் இட் இஸ் ரிட்டர்ன்ட் பேக் 180 டிகிரி திரும்பி வருது அப்படின்னு பார்த்தாரு.
இப்ப இதை படிக்கும் போது ரெண்டு முக்கியமான விஷயம் பார்த்தாரு, ரெண்டு முக்கியமான விஷயம் சொன்னாரு. Distance of closest approach. Distance of closest approach and impact parameter. அப்படின்னு ரெண்டு விஷயம் சொன்னார். அப்படின்னா என்னன்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இம்பாக்ட் பெராமீட்டர்னா, இப்ப ஒரு கோல்டு நியூக்ளியஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். கோல்டுடைய அட்டாமிக் நம்பர் இசட்னா அதோட நியூக்ளியஸ்ல இசட் சார்ஜ் இருக்கும். இப்ப இனிஷியலா ஒரு ஆல்பா பார்ட்டிகிள் இந்த டைரக்ஷன்ல வந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். திஸ் இஸ் த இனிஷியல் டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி. இது நியூக்ளியஸ் கிட்ட வர்றதுனால இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால அதோட டைரக்ஷன் இப்படி மாறி இப்படி போயிடுதுன்னு வச்சுக்கலாம். திஸ் இஸ் த ஃபைனல் டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி. இந்த இனிஷியல் டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டிக்கும் நியூக்ளியஸோட சென்டருக்கும் நடுவுல இருக்கிற பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு பேர் இம்பாக்ட் பெராமீட்டர். It is a perpendicular distance between the center of the nucleus and the initial direction of velocity. இது ஆங்கிள் தீட்டான்னு மார்க் பண்ணினா இது என்ன டைரக்ஷன், இனிஷியல் வெலாசிட்டி டைரக்ஷனுக்கும் ஃபைனல் வெலாசிட்டி டைரக்ஷனுக்கும் இருக்கிற ஆங்கிள். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன் ஒன்று பண்ணினார் அவரு. என்ன ரூதர்ஃபோர்ட் சொன்னது என்னன்னா, இந்த இம்பாக்ட் பெராமீட்டர் பி திஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு காட் தீட்டா பை 2 அப்படின்னு ஒரு அப்சர்வேஷன், ஒரு கால்குலேஷன் பண்ணினார். This impact parameter is k cot theta by 2. அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டிக்கும் இந்த டிஸ்டன்ஸ் இம்பாக்ட் பெராமீட்டர் சின்னதா இருந்தா, if the impact parameter is small, the angle of deflection is very large. Impact parameter, scattering angle parameter increase ஆனா, b increase ஆனா theta decreases. அதாவது என்ன அர்த்தம், ரொம்ப தூரத்துல போச்சுன்னா கொஞ்சமா தான் டிஃப்ளெக்ட் ஆகும், கொஞ்சம் கிட்டக்க போச்சுன்னா பி இம்பாக்ட் பெராமீட்டர் கம்மினா நியூக்ளியஸ் கிட்ட வருதா பார்ட்டிகிள், இம்பாக்ட் பெராமீட்டர் குறைஞ்சா ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் இஸ் வெரி லார்ஜ். இது ஒரு முக்கியமான விஷயம், ஞாபகம் வச்சுக்கணும். இம்பாக்ட் பெராமீட்டர்னா என்ன, how it affects the scattering angle. இன்னொன்னு டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். இந்த 180 டிகிரி போச்சு இல்லையா, அதை அப்சர்வ் பண்ணும்போது என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு, இசடி இதுதான் நியூக்ளியஸ்னு வச்சுக்கலாம். So அந்த diagram கூட இருக்கு என்கிட்ட, I will show you. Okay, you can see in impact parameter diagram பார்க்கலாம். இனிஷியல் வெலாசிட்டியோட டைரக்ஷனுக்கும் and நியூக்ளியஸோட சென்டருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் இம்பாக்ட் பெராமீட்டர். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி டைரக்ஷனுக்கும் ஃபைனல் வெலாசிட்டி டைரக்ஷனுக்கும், அதாவது டான்ஜென்ஷியலா வரைஞ்சிக்கணும், அது ரெண்டுக்கும் நடுவுல இருக்க ஆங்கிள் ஸ்கேட்டரிங் ஆங்கிள். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் ஸ்ட்ரெயிட்டா போகுதா, சில பார்ட்டிகல்ஸ் கொஞ்சமான ஆங்கிள் திரும்புதா, சிலது பார்த்தா இப்படி 90 டிகிரி திரும்பும், 180 டிகிரி திரும்புறது பார்த்தா அதுதான் ரொம்ப நியூக்ளியஸ் கிட்ட போயிருக்கு, அதனாலதான் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாயிருக்கு. ஸோ 180 டிகிரி திரும்பி இருக்கு. எவ்வளோ கிட்ட வரைக்கும் போயிட்டு 180 டிகிரி திரும்புவோம், அதுக்கு பேரு டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். இந்த ஆல்பா பார்ட்டிகிளால டிஃப்ளெக்ஷன் ஆறதுக்கு முன்னாடி எவ்வளோ நியரரா இந்த நியூக்ளியஸ் கிட்ட போக முடியுமோ, எவ்வளோ கிட்ட போனா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், ஏன்னா ஆல்பா பார்ட்டிகிளுக்கும் சார்ஜ் 2e பாசிட்டிவ் சார்ஜ், இதுவும் இசடி பாசிட்டிவ் சார்ஜ், கிட்ட போக முடியாது. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போனதுக்கு அப்புறம் திருப்பி விட்டுரும் 180 டிகிரி. ஸோ மேக்சிமம் எவ்வளவு க்ளோஸா அதால போக முடியுமோ அந்த டிஸ்டன்ஸுக்கு பேரு டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். ஏன் இந்த இடத்துல போன உடனே அது திரும்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சப்ப ரூதர்ஃபோர்ட் சொல்றாரு, அதுக்கு கைனடிக் எனர்ஜி ½ mv² இருந்திருந்தா இந்த ஆல்பா பார்ட்டிகிளுக்கு, இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் R0 வச்சுக்கலாம், அந்த இடத்துக்கு போன உடனே கரெக்டா இந்த கைனடிக் எனர்ஜி ஃபுல்லா பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸா மாறிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிச்சிருக்கோம், ரெண்டு சார்ஜ் Q1 Q2 செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் R இருந்தா the potential energy of the system of charges is 1/4πε0 Q1 Q2 by R. So இங்கே ZE ன்னு ஒரு சார்ஜ், 2e ன்னு ஒரு சார்ஜ். So இந்த டிஸ்டன்ஸ்க்கு வரும்போது the kinetic energy fully becomes potential energy of the system of charges. So they equate பண்ணினோம் ½ mv², இல்லைன்னா அது kinetic energy ன்னு வச்சுக்கலாம். This is equal to 1/4πε0 ZE into 2e divided by R0, where this R0 is the distance of closest approach. இல்லை இப்படி எழுதலாம், R0 is equal to 1/4πε0. அந்த 2 கேன்சல் பண்ண வேண்டாம், ஏன்னா 1/4πε0 நமக்கு 9 × 10⁴ 9 தெரியும். 2
Z E squared divided by kinetic energy. So இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. என்ன எப்படி கேட்பாங்க, எவ்வளவு கைனெட்டிக் எனர்ஜி இருக்கிற பார்ட்டிகிள் அதுக்கு எவ்வளவு கிட்ட போக முடியும். For example, find the distance of closest approach of an alpha particle with energy 5 million electron volt அப்படின்னு கேட்டா நம்ம என்ன செய்யலாம், இந்த ஃபார்முலால 1/4πε0 மேல 9 × 10⁹ 2 போட்டுக்கலாம். Z கோல்டுடைய அட்டாமிக் நம்பர், க்கு பதிலா 1.6 × 10⁻19 the whole square divided by kinetic energy ங்கிறது 5 million electron volt. மில்லியனுக்கு ஒரு 10⁶, எலக்ட்ரான் வோல்ட் ஜூலா மாத்துறதுக்கு ஒரு 1.6 × 10⁻19. இதுல இருந்து நம்ம டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் கண்டுபிடிக்கலாம். இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. இந்த கான்செப்ட் முக்கியமான கான்செப்ட். Closest approach, the kinetic energy becomes potential energy of the system of charges. இந்த ஐடியாவை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சோ நம்ம இதுல சின்னதா ஒரு கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்பா பார்ட்டிகிளோட மாஸுக்கும் எலக்ட்ரானோட மாஸுக்கும் கம்பேரிசன். ஆல்பா பார்ட்டிகிளோட மாஸ் அது வந்து 4 times the mass of the hydrogen atom. எலக்ட்ரானோட மாஸ் உங்களுக்கு தெரியும், ரொம்ப ரொம்ப கம்மி புரோட்டானை கம்பேர் பண்ணும்போது. இட்ஸ் வெரி வெரி ஸ்மால். இந்த கோல்டு ஃபாயில் யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த கோல்டு ஃபாயில்ல அதோட திக்னஸ் இருக்கணும் 10⁻⁻7 மீட்டர்ல இருக்கணும். எதுக்காக அவ்வளவு தின்னா யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மல்டிபிள் ஸ்கேட்டரிங் இல்ல, ஒரே ஒரு ஆட்டம்ல மட்டும்தான் ஆல்பா பார்ட்டிகல் பண்ணோம். ஏன்னா ஒரு ஆட்டமோட சைஸ் 10⁻10 மீட்டர். 2 ஆட்டம் பக்கத்துல இருந்தா 10⁻5 ஆயிடும். சோ 2 ஆட்டம் இருக்கக்கூடாது, ஒன்று மட்டும்தான் இருக்கணும். அதனால இந்த சைஸ் ரொம்ப சின்னதா வச்சிருக்கோம். நிறைய பார்ட்டிகிள்ஸ் ஸ்கேட்டர் ஆகாம நேரா போயிடுது. அதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த அவ்வளவு ஸ்பேஸ் எம்டியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு ஆல்பா பார்ட்டிகிள் போய் எலக்ட்ரானை ஹிட் பண்ணிட்டா என்ன ஆகும்? எலக்ட்ரானை ஹிட் பண்ணினா நேரா போய்கிட்டு தான் இருக்கும். அதோட பாத் பீயிங் அன்டிவியேட்டட் பிகாஸ் the mass of the electron is very very small when compared to the நம்மளுடைய கான்செப்ட் பேஸ்ட். ஸோ எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் 90 டிகிரிக்கு மேல டிஃப்ளெக்ட் ஆயிருக்கு? 1 in 1000. இந்த 1000 பார்ட்டிகிள் அனுப்பினா ஒரு பார்ட்டிகிள் 90 டிகிரிக்கு மேல டிஃப்ளெக்ஷன் ஆகும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இதுல ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது இம்பாக்ட் பெராமீட்டருக்கும் ஸ்கேட்டரிங் ஆங்கிளும் ரெண்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். ஸோ இதை வச்சுட்டு ரூதர்ஃபோர்ட் என்ன சஜஸ்ட் பண்றாருன்னா, அவர் ஒரு ஆட்டம் மாடல் சஜஸ்ட் பண்றாரு. அப்ப ஸ்பேஸ் ஃபுல்லா எம்டியா இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜ் ஃபுல்லா சென்டர்ல ஒரு குட்டியான இடத்துல கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு, எம்டியா இருக்கு. அவர் ஜேஜே தாம்சன் என்ன பண்ணாரு, எல்லா இடத்துலயும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னாரு. இவர் சொன்னார் பாசிட்டிவ் எல்லா இடமும் இல்லப்பா, ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல எல்லா ஸ்பேஸும் எம்டி 99% இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ்லாம் சென்டர்ல, ஏன்னா 1 in 1000 தான் சொன்னாங்க இல்லையா, கொஞ்சோண்டு இடத்துலதான் அதுங்க கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு. அந்த இடத்துக்கு நியூக்ளியஸ்னு பேர் வச்சாரு. எலக்ட்ரான்ஸ்லாம் இதை சுத்தி சும்மா இருக்குன்னு சொன்னா என்ன ஆகும்? எலக்ட்ரான் இங்க இருந்தா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள போய் விழுந்துரும், ஸ்டேபிளா இருக்க முடியாது. அதனால என்ன சொன்னாரு, அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்க்கு வேற வேலை கொடுக்கலாம்னு நினைச்சாரு. எப்படி நம்ம சன்னை சுத்தி எர்த் பிளானட்ஸ் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால உள்ள போய் விழாம இருக்கிறதுக்காக அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் அஸ் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னு சொல்லி சுத்துது. அது மாதிரி என்ன பண்ணார், இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த நியூக்ளியஸ் இப்படி சுத்தி வருது அப்படின்னு சொன்னார். சுத்தி வருதுன்னு சொன்னா ஆட்டம் பிகம் ஸ்டேபிள். பிகாஸ் என்னன்னா, இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆக்ட்ஸ் அஸ் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டாரு. ஆனா இதுல என்ன டிராபேக் ஆயிடுச்சு, நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில பார்த்திருக்கோம். ஒரு ஆக்சலரேட்டட் சார்ஜ், நம்ம பிளானட்ஸ்னா அதுங்க சார்ஜ் இல்லாத ஆப்ஜெக்ட்ஸ், அதுங்க சுத்தி வந்தா பிரச்சனை இல்லை. எலக்ட்ரான் சுத்தி வருது, எலக்ட்ரான் இஸ் அ சார்ஜ், தட் டு அன் ஆக்சலரேட்டட் சார்ஜ். என்ன மிஸ் ஆக்சலரேட்டட்? சர்க்குலர் ஆர்பிட்ல சுத்தினா சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் ஒரு ஆக்சலரேஷன் இருக்கு. ஆக்சலரேட்டட் சார்ஜஸ் கண்டினியூஸா எனர்ஜியை ரேடியேட் பண்ணும் அப்படின்னு நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி சொல்லியிருக்கு. அப்படின்னா இந்த எலக்ட்ரானுக்கு ஒரு 5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி இருந்தா சுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமா வெளியில விட்டு அதோட எனர்ஜி 4.8 4.6 4ன்னு குறைஞ்சுட்டே வரும். அப்ப எனர்ஜி குறைஞ்சா இந்த எலக்ட்ரானோட ஆர்பிட் சைஸ் குறைஞ்சிக்கிட்டே வந்து சுத்தி 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 கடைசியில போய் நியூக்ளியஸ்ல விழுந்துடணும். அப்ப இந்த ஆட்டம் ஸ்டேபிளா இருக்க முடியாது அப்படின்னு எல்லாரும் ஆர்கியூ பண்ணாங்க. சோ இதுதான் ரூதர்ஃபோர்டோட ஆட்டம் மாடல். என்ன சொன்னாரு, நியூக்ளியர் மாடல்னு பேரு. ஃபுல்லா இல்லப்பா பாசிட்டிவ் சார்ஜ், ஆட்டம்ல முக்கா ஸ்பேஸ் எம்டியா இருக்கு, நியூக்ளியஸ்னு ஒரு இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு, எலக்ட்ரான்ஸ்லாம் சர்க்குலர் ஆர்பிட்ல சுத்துது
இது ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல். இதுல டிராபேக் என்ன? டிராபேக் இந்த மாதிரி சார்ஜ் சுத்தினா அது ஆக்சலரேட்டட் சார்ஜ். கிளாசிக்கல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி படி ஆக்சலரேட்டட் சார்ஜஸ் ஷுட் எமிட் ரேடியேஷன். அப்படின்னா அது எனர்ஜியை வெளியில விடணும். விட்டா அதோட எனர்ஜி குறைஞ்சி அது ஸ்பைரல் ஆகிக்கிட்டே வந்து உள்ள டிராப் ஆயிடும். அப்ப இந்த ஆட்டம் ஸ்டேபிளா இருக்க முடியாது. ஸோ ரூதர்ஃபோர்ட் could not explain the stability of the atom. ஸ்டெபிலிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ண அவருக்கு முடியல. அப்புறம் இதுல ஒரு கரெக்ஷன் பண்ணி நீல்ஸ் போர் அவர் வந்து இந்த ரிசல்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டாரு. இதுல இருக்க டிராபேக்கையும் ஓவர் கம் பண்ணாரு. வேவ் மெக்கானிக்ஸையும் கூட சேர்த்துட்டு he suggested a model. அதை நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல we will continue. ஸோ இன்னைக்கு நாம JJ Thomson ஆட்டம் மாடல், ஆல்பா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட், ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல், வாட் இஸ் த டிராபேக் இந்த மாடல்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். So we'll stop here. Next session we will take up Bohr